Assalamu alaikum and hello viewers. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா குக் வித் கோமாலில அஸ்வின் வந்து இந்த ரெசிபியை செஞ்சு தான் இம்யூனிட்டி வந்து ஜெயிச்சாரு. அந்த ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஸ்மோக்டு வாழைக்காய் ஸ்குவேவர்ஸ் ரெசிபி தான். இது ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. இது எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துர்க்கேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. தோல் வந்து உரிக்க வேண்டாம். நம்ம வேக வெச்சதுக்கு அப்புறம் தோல் உரிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நாம அப்போ உரிச்சிக்கலாம். குக்கர் ஒன்னு வெச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் இதல சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இத வந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வந்து பிரஷர் எல்லாமே வெளிய வந்துருச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ இதோட தோல் எல்லாமே உளிச்சு எடுத்துட்டு ஒரு பவுல்ல வெச்சுக்கோங்க. இப்போ லைட்டா சூடாறனதுக்கு அப்புறம் இது ஒரு கரண்டி இல்லாட்டி நம்ம பருப்பு கடையற மத்து இருக்குல அத வெச்சு இத நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மசிச்சாச்சு. இதுக்கான இன்கிரிடியன்ட் எல்லாம் இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கிட்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தா பச்சை மிளகாய் முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. 3 பல் பூண்டை குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கிறதை சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம வேக வைக்கும்போதே சேர்த்துக்கிட்டதனால உப்பு இப்போ சேர்க்க வேண்டியதில்லை. கடைசியா நல்லா பிசைஞ்சு பார்த்துட்டு லைட்டா உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க அப்ப சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மத்து வச்சு நம்ம நல்லா மசிச்சிருக்கனால இடையில குட்டி குட்டியா உருளைக்கிழங்கு வந்து முழுசா இருக்கும். அதை வந்து நல்லா கையிலேயே மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் வந்து ஷாப்ல எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்ஸ்ல இருந்து ஒரு கொஞ்சமா உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்குல உருண்டை பிடிச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஸ்டிக்கை வந்து நடுவுல வச்சிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சன்னமா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி எல்லா ஸ்டிக்லயுமே நான் பிடிச்சு வெச்சுக்கிறேன். உங்ககிட்ட ஸ்டிக் இல்லைனா கட்லட் மாதிரியோ இல்லாட்டி நம்ம வடை தட்டி போடுவோம்ல அந்த மாதிரி கூட நீங்க தட்டி போட்டுக்கலாம். இல்ல அந்த மாதிரி உருளையாவே வேணும் அப்படி நினைச்சீங்கனா நீல வாக்குல நல்லா எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி கையில லைட்டா ரோல் பண்ணீங்கனா இந்த மாதிரி வந்துரும். இப்போ நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு தோசைக்கல் வச்சிட்டு லைட்டா ஆயில் நல்லா பிரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டிக் வந்து நம்ம இந்த தோசைக்கல்ல வெச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லயே வெச்சிட்டு நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வாழைக்காய் எல்லாமே நம்ம குக் பண்ணிட்டோம். சோ அதனால லைட்டா கிறிஸ்பினஸ் கிடைச்சா மட்டும் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி விட்டுக்கோங்க. அப்பதான் எல்லா இடத்துலயுமே நமக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ ஆயில் பிரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போடும்போதெல்லாம் நீங்க லைட்டா ஆயில் பிரஷ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் நல்ல கிறிஸ்பினஸா நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க எல்லா இடத்துலயுமே நல்ல கிறிஸ்பினஸ் ஆயிருச்சு. எனக்கு இந்த அளவுக்கு போதுங்கறனால நான் இப்போ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னுமே நல்ல கிறிஸ்பினஸ் வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிளேட்ல வெச்சாச்சு. இப்போ ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டா சார்கோலை வந்து நம்ம பர்ன் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து ஒரு குட்டி பிளேட் வச்சு அதில் வச்சுக்கோங்க. லைட்டா ஒரு 1 டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து வாழைக்கால ஃபுல்லா போயிடும். அதுதான் இந்த டிஷ்ஷோட ஒரு ஸ்பெஷலே. இப்போ 5 நிமிஷம் ஆயிருச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். சார்கோலோட அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து வாழைக்கால நல்லா போயிருக்கு. சூப்பரான ஸ்மெல் இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து லைட்டா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை லைட்டா கட் பண்ணி தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஸ்மோக்டு வாழைக்காய் ஸ்குவேவர்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு.
இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இது ரொம்பவுமே சூப்பரான டிஷ். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.